ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு டைரக்டாகவே தரமாக கிழித்து தொங்க விட்டுருக்காரு. முக்கியமாக திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் கள்ளக்குறிச்சியில் 68 உயிர்கள் கள்ளச்சாராயத்திற்கு பலியான வழக்கு தொடர்பாக தமிழக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்த வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. திமுக அரசின் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் மாவட்ட காவல்துறை கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் கள்ளச்சாராயம் தொடர்பாக திமுக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி என்றும் மாண்புமிகு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கள்ளச்சாராய விற்பனையையும் கண்டுகொள்ளாமல் வழக்கு விசாரணையும் மெத்தன போக்கில் கையாண்டு உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் போக்கில் திமுக அரசு செயல்பட்டு வந்திருப்பது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்கள் மூலம் தெளிவாக தெரிகிறது. திமுக அரசின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு கொட்டு வைத்திருக்கும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 68 உயிர்கள் பலியானதை மூடி மறைத்து வழக்கை திசை திருப்போம் என்ற திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல்முறையீடு என்ற பெயரில் மக்கள் வரி பணத்தை வீணடிக்காமல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவிற்கு குட்டு வைப்பது போன்று தரமான ஒரு பதிலடியை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த 68 பேர் இறந்திருக்காங்க. இது வரைக்கும் யாரை கைது பண்ணாங்க, என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, செத்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் அப்படின்லாம் சொல்லி அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரைட்டு. அவங்களுடைய உயிருக்கு 10 லட்சம் தான் மதிப்பா. அந்த விஷ சாராயத்தை காய்ச்சினவன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு. திமுகவுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் அவர் கைது பண்ணீங்க, அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சது, என்ன விவரம் எதுவுமே இல்லாமல் மெத்தனை போக்கில் இதை கையாண்டு எந்த ஒரு உண்மை குற்றவாளியையும் தப்பிக்கும் நோக்கில் இந்த விசாரணை சென்றிருப்பதை அறிந்த உயர்நீதிமன்றம் இதுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சிருக்கு. வழக்க சிபிஐக்கு மாற்றிருக்கு. கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்துக்கு வாழ்த்துக்கள். நம்ம திமுக அரசுக்கு அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி மேற்கோள் காட்டி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.